ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனை தீர உன் இல்லம் தேடி உன் அப்பா நான் வந்திருக்கிறேன். நாளை காலையே மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும். நீண்ட நாட்களாக உன் மனதிற்குள் சில பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. யாரிடம் சொல்வது என்று கூட தெரியாமல் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். என் முன் அமர்ந்து ஏனப்பா இத்தனை சோதனைகளை எனக்காக கொடுக்கிறீர்கள்? நான் அப்படி என்ன கடந்த காலத்தில் பாவத்தை இழைத்து விட்டேன்? இவ்வளவு கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தாய். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீரை கண்டு என் மனம் கலங்குகின்றது தங்கமே. என்னுடைய மனம் உனக்காக இலகிவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது என் கண்மணியே. பணிகள் படர்ந்து சூழ்ந்து இருந்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும். அனைத்தையும் நன்றாகவே நடத்தி வைக்கப் போகின்றேன். உனக்கு பணம் தேவை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு பல வழிகளில் நான் தரப்போகின்றேன். அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தங்கமே. இனி உனக்கு பணக்கவலை, கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை என்று எந்தவித பிரச்சனையும் உன்னை நேராமல் நான் உன்னை என் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கின்றேன். கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஏனெனில் இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, அவரே காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். நான் 2ஐயும் உனக்காக கொடுப்பேன் தங்கமே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் கொள்ளாதே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது. அதனால்தான் இத்தனை கஷ்டமும் உனக்கு வருகிறது. உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என்ற எல்லாமே நான் தான். உன் அப்பா சிவபெருமான் நான் தானே என்று சொல்வாய். அதை நீயே பலமுறை சொல்லி இருக்கிறாய். பிறகு எப்படி நான் உனக்கானதை தர மறுப்பேன்? எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு. இன்று நீ இந்த சிவபெருமானிடம் வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வீட்டில் நீ எதிர்பார்க்கின்ற சுபகாரியம் நடக்கும். உன் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின்பு மிக பெரிய இன்பம் இருக்கும். உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை வீட்டில் உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததில்லை. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின்பு, உன்னுடைய கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின்பு உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.